ஒரு சிறிய கிராமத்தில் முத்தையா மற்றும் செந்தாமரை என்ற கணவன் மனைவி வாழ்ந்து வந்தனர். முத்தையா ஒரு இயற்கை உழவர், வெறும் நிலத்தை பசுமையாக மாற்றும் கலை வல்லவன். செந்தாமரை ஒரு புத்திசாலி. அவள் வீட்டிலேயே சிறிய கலந்து இயற்கை வைத்தியங்கள் செய்து கிராம மக்களை குணமாக்கி வந்தாள். ஒரு நாள் முத்தையா தனது பசுமாட்டுடன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். மாலை வந்ததும் அவன் பசுவை அழைத்து கொண்டு வீடு திரும்பினான். செந்தாமரை அவனுக்கு சூடான கஞ்சி கொடுத்து களைப்பை போக்கினாள். ஆனால் அவளது முகத்தில் சோகம் இருந்தது. முத்தையா அதை கவனித்தான். என்ன செந்தாமரை, ஏதாவது பிரச்சனையா? முத்தையா, கிராமத்தில் தண்ணீர் வற்றிவிட்டது. பக்கத்து ஊர் நதியில் கூட தண்ணீர் கிடைக்கவில்லை. எதுவும் செய்ய முடியாதா? முத்தையாவுக்கும் சிந்தனை பிறந்தது. அடுத்த சில நாட்களுக்குள் மழை வராமல் இருந்தால் அவன் வயல்களும் வாடிவிடும். அவன் செந்தாமரையுடன் ஆலோசனை செய்தான். நமக்கு உதவ ஒரே வழி பூமியில் குளம் அமைப்பது என்று அவன் முடிவு செய்தான். முத்தையா அடுத்த நாளே வேலை தொடங்கினான். குளம் வெட்ட நேரத்தில் செந்தாமரையும் அவனை ஊக்குவித்தாள். கிராம மக்கள் முதலில் உடன் சேரவில்லை. அவர்கள் கைகட்டி கண்ணோட்டமாக இருந்தனர். இது வீண் முயற்சி என்றனர் சிலர். ஆனால் முத்தையாவின் பொறுமையும் செந்தாமரையின் ஆதரவும் அவர்களை வலுவான மனிதராக ஆக்கியது. ஒரு மாதம் கடின உழைப்புக்கு பிறகு மண்ணில் பெரிய குளம் உருவானது. மழை வந்ததும் குளம் தண்ணீரால் நிரம்பியது. அந்த தண்ணீர் பசுக்களுக்கும் வயல்களுக்கும் பயன்பட்டது. கிராம மக்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து முத்தையா, செந்தாமரை இருவரையும் வாழ்த்தினர். முத்தையாவும் செந்தாமரையும் தங்கள் முயற்சியின் மூலம் கிராமத்தை காக்க முடிந்தது. அந்த குளம் செந்தாமரை குளம் என்று பெயர் பெற்றது. மூலமொழி: மனதில் நம்பிக்கை இருந்தால் மரணம் கூட வழிவிடும். எல்லோரும் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.